சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே ஹோட்டலை ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்கிட்டு அந்த ரவுடி பசங்க ஓடிட்டானுங்க. அதுக்கப்புறமா செல்லப்பாண்டி அப்போ தான் கடைக்கு வராரு. தெளிஞ்சு பார்த்தா அங்கே கடையில் ஒரு ஜாமான் இல்லை. நேராக ஓடி போய் வசந்திகிட்ட கேட்குறாரு, என்னாச்சு தான் வசந்தி அப்படின்னு கேட்க, செல்லப்பாண்டிகிட்ட நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. வசந்தி, நீ எங்கேயா போன? நீ குடிச்சிட்டு இப்படி போயிடுற. இங்கே பொறுக்கி பசங்க வந்து என்ன கலாட்டம் பண்ணுறாங்க தெரியுமா? அப்போதைக்கு சேது தம்பி மட்டும் வரலனா நம்ம போனுடைய மானமாக போயிருக்குயா. நீ ஏன் அப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி வசந்தி பயங்கரமாக சொல்லிட்டு அழுகுறாங்க. சரின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி எல்லாத்தையுமே சமாதானப்படுத்துறாரு. விடு வசந்தி, நான் இருக்கிற இடத்துல மாப்பிள்ளை வந்து இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்காருல, அப்படியே கவலைப்படுற. இத்தனை நாள் வரைக்கும் மாப்பிள்ளை மேலே கோபமாக இருந்தார். இன்றைக்கி நமக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சவொடனே மாப்பிள்ளையை ஓடி வந்து ஆளாக இந்த வேலைலாம் பார்த்துருக்காரு. அப்படின்னா யோசிச்சுப்பார். மாப்பிள்ளைக்கு நம்ம மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது வசந்தி. அதனால் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, விடு. கெட்டதும் நல்லது. இவ்வளோ பேர் கெட்ட நடக்கும்போது நம்ம மாப்பிள்ளை நம்ம கூட இருந்திருக்கான்னு நினைக்கும்போது அதுவே நல்லது தானே வசந்தி அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி ஆறுதல் சொல்கிறாரு வசந்திக்கு. அது மட்டும் இல்லாமல், சரி வாங்க, அந்த ஹோட்டலில் அடித்து நொறுக்கப்பட்ட அந்த டேபிள் சேர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாம் எப்போதும் போல் கடையை ஆரம்பிப்போம். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம மாப்பிள்ளை பார்த்துப்பார், வா வசந்தின்னு சொல்லி கடையெல்லாம் போய் க்ளீன் பண்ணுறாங்க. அப்படி கடையெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அங்கே ஒரு சேருக்கு அடியில் ஒரு ஃபோன் ஒன்று கிடக்கு. அதை பார்த்த தனம் ஒன்று, அப்பா இங்கே ஒரு ஃபோன் கிடக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃபோன்மா? அதை எடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும், ஆன் பண்ண உடனே நிறையா ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே உள்ளுக்குள்ளே ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதாவது அவன் அந்த கேங்கில் இருக்கிற ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. அப்போது இந்த கேங்கு தான் சொல்லி வசந்தி காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இவங்க தாங்க வந்தாருங்க அன்றைக்கி சண்டை போடுறதுக்கு. இங்கே அவனு தான் வந்து இந்த ஹோட்டலே அடித்து நடனானுங்க அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கு தானே அது அவனுங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, தனம் ஒன்று, அப்பா நீங்கள் போகாதீங்கப்பா, நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணிவிடுவானுங்க. அப்போ என்னம்மா பண்ணுறது, இதை போலீஸை கம்மி கொடுக்குமான்னு கேட்க, போலீஸ்லாம் வேணாம், ஒரு நிமிஷம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனம் ஒன்று நேராக சேதுக்கு கால் பண்ணுறாங்க. சேது கால் பண்ணோடனே சேது ஃபோனை பார்க்குறாரு. தனம் எதுக்கு நம்ம கால் பண்ணுறா? திரும்ப எதனா ஹோட்டலில் பிரச்சனையாக இருக்குமா? திரும்ப எதனா பொறுக்கி பஸ் வந்திருப்பான்னு சொல்லிட்டு, மாமா தனம் கால் பண்ணுது மாமா எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாப்பிள்ள சொல்கிற, எடுத்து பேசியா? திரும்ப எதனா பிரச்சனை இருக்க போகுது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவோம். தனத்தோடைய ஃபோன் அட்டன் பண்ணாரு சேது. அட்டன் பண்ணி, மாமா மாமா தனம் பேசுகிற மாமா அப்படின்னு சொல்லுவோம். சொல்லு தனம், என்னாச்சு? திரும்ப எதனா பிரச்சனையான்னு கேட்க, இல்லை மாமா, அன்றைக்கி நம்ம ஹோட்டலில் வந்து பொறுக்கி பசங்க சண்டை போட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஒருத்தன் ஃபோன் கிடச்சிது மாமா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அன்றைக்கி நம்ம ஹோட்டலில் அடிச்சு நொறுக்கின எல்லாருடைய ஃபோட்டோ அந்த ஃபோனில் இருக்குது மாமா அப்படின்னு காட்ட, உடனே சேது, அப்படியே தானோ, அந்த ஃபோன் எடுத்து அப்படியே இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா வண்டிடு மாமா. ஏன் மாப்பிள்ள, அன்றைக்கி ஹோட்டலில் வந்து அடிச்சு நொறுக்கினாங்களே, அதில் ஒருத்தன் ஃபோனை இங்கே விட்டுட்டு போயிட்டான் போல். அந்த ஃபோனில் அன்றைக்கி வந்த எல்லாருடைய ஃபோட்டோ இருக்கா மாமா. நான் மட்டும் இப்போ போய் அந்த ஃபோனை வாங்கி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டோன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அவனுக்கு யார் என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 4 மிதி மிதிச்சா அவங்களுக்கு யார் அனுப்புனானுங்க, எதுக்கு அனுப்புனானுங்க அப்படிங்கிற உண்மை கிடைக்குமாம்மா அப்படின்னு சொல்லவும், கருப்பொண்ணு, பாத்தியா மாப்பிள்ள, இதுதான் மாப்பிள்ள சேதுங்கிறது. ஒரு அநியாயத்தை கண்டா உடனே பொங்கி எழணும், அதுதான் சேதுபதினு பேர் வச்சது உங்கள் அப்பா. இப்போ தான் மாப்பிள்ள நீ கரெக்டாக பண்ணுற, வா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து நேராக முறுக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஹோட்டலில் தனம் கொடுத்த ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கருப்பு சொல்கிறாரு, மாப்பிள்ள இவங்களாம் பக்கத்து ஊர் தான் மாப்பிள்ள, எனக்கு தெரியும் மாப்பிள்ள இவனுங்கள அப்படின்னு சொல்லவும், வாமாம்மா வண்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சேதும் உடனே பக்கத்து ஊருக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே இவனுங்களாம் கட்டை போட்டு வீட்டில் உட்காந்துருக்கானுங்க. அதை பார்த்தோன்னே, மாப்பிள்ள இந்த இருக்கான பாரு மாப்பிள்ள இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சேதும் உள்ளே போகிறாங்க. போனோடனே அங்கே 2 பேரும் பார்த்துட்டு பயந்து நடுங்குறாங்க. ஐயா என்னை விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், நான் உங்களை விட்டுடுறேன், ஆனால் நீங்களாம் எதுக்கு வந்தீங்க? வேணும்னு பிரச்சனை பண்ணீங்களா, இல்லை எதார்த்தமாக பிரச்சனை பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, ஐயா இல்லை சாப்பிட தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஏய் உண்மையை சொல்டா அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு. உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தா சாப்பிட வந்த மாதிரி தெரியுதா? இங்கேருந்து பக்கத்து ஊர் சாப்பிட்றீங்களா? சொல்டா உண்மையா அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க ஐயா, அது வந்து அதான் தெரியும் எனக்கு. நான் கேட்குற 2டே கேள்வி தான். உங்களை யார் அனுப்பிச்சா, எதுக்கு அனுப்பிச்சாங்க? அதை மட்டும் சொல்லிட்டுனா விட்டுருவேன். இல்லை அப்படின்னா ஏற்கனவே ஒரு கை உடஞ்சிருக்கு, அடுத்த ஒரு கையும் காலையும் உடச்சி போட்டுருவேன். அப்புறம் சாப்பிட கூட கை இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், உடனே இல்லைங்க ஐயா இல்லைங்கன்னு சொல்லவும், திரும்ப பலன் சேதுன்னு விட்றாரு கணத்தில். விட்ட உடனே அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இது மாதிரி அவர் தான் எங்கள் பசுபதிங்கிறவர் தான் எங்களை அனுப்பிச்சி விட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். பசுபதி கால் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கால் பண்ண சொல்கிறாங்க. கால் பண்ணி, அண்ணா நம்ம நீங்கள் ஹோட்டலில் அடிச்சு வைக்க போனோம்ண்ணே, அது எதுக்குண்ணா நம்ம அடிச்சு வைக்க போனோம், ஏன்ட்ட அந்த கேள்வி கேட்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், இல்லைண்ணே எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம திரும்ப போய் இது பக்காவாக அடித்து உடச்சிடலான்னு சொல்லவும், அவன் ஒன்றும் இல்லை உண்மையை சொல்கிறான். நமக்கு வேண்டிய பொண்ணா தாமரன்னு ஒன்று ராஜாங்க இருக்காங்கல்ல, அந்த குடும்பத்தில் இருக்காங்க. அந்த பொண்ணு தான் அந்த ஹோட்டலில் அடிச்சு நொறுக்க சொன்னான். அதுக்காக தான் உங்களை அனுப்பிச்சி விட்டேன். நீங்கள் திரும்பவும் சந்தர்ப்பம் பார்த்து அந்த ஹோட்டலில் இருக்கவங்களையும் மொத்தமாக முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கண்ணா சரிங்கன்னு சொல்லி வைக்கவும், நீங்கள் சேதுக்கு அப்போ தான் போயிது, அப்போது இதெல்லாம் பண்ணது தாமரையா? தாமரைக்கு ஏன் இந்த கேடுகட்ட எண்ணம் அப்படிங்கவும், கருப்பால் ஒன்றுமே பேச முடியல.
என்னம்மா போல தாமரை அதெல்லாம் பண்ணியிருக்கு. நம்ம வீட்ல இருந்துக்கிட்டு, நம்ம கூட இருந்துட்டு இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கு மாப்பிள அது அப்படின்னு சொல்லுவோம். அதான்ப்பா எனக்கும் ஒண்ணும் புரியல. வண்டி எடுமாமா வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு இருக்கிற அந்த தாமரைக்கு. ஏற்கனவே எனக்கு இந்த ஃபோன் மேட்டர்ல அவ மேல சந்தேகம் இருக்கு. இப்போ இந்த வேலைய பார்த்துருக்கா தாமரை. தாமரை மேல எனக்கு இன்னும் நெறைய சந்தேகம் இருக்கு மாமா. நெறைய விஷயத்த தாமரை மறைக்கிறா போல. இன்னைக்கு அடிக்கு அடியில தாமரை எல்லா உண்மையும் சொல்லணும். இந்த வீட்ல நடக்கிற பாதி பிரச்சனைக்கு காரணம் தாமரை தான் நினைக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும், சேதுவும் வண்டி எடுத்துட்டு விரட்டிட்டு போறாங்க. ஸோ கண்டிப்பா தாமரை மாட்டுவாங்களா? தமிழ்ச்செல்வி சேது ஏத்துப்பாங்களா? சேதுவ ராஜாங்க ஏத்துப்பாரா? என்ன நடக்க போகுது? கண்டிப்பா பொறுத்து வந்து பார்க்கலாம்.